காப்பி கேட் சாங்ஸ் உனக்கு தான் அந்த பதிவு. நீ பெரிய புளுத்தி கிடையாது. ஏன்னா உன் வீடியோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு கமெண்ட்டு போடுறாருன்னா அவரை நீ மரியாதையாக ரிப்ளை கொடுக்கணும். அவருக்கு நீ மரியாதையாக ரிப்ளை கொடுக்கணும். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்க, மக்களே இவர் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பாகசேரி ராகத்திலிருந்து ஒரு பாட்டை போட்டிருக்கான் ஹிந்தியில். அதே ராகத்தில் இன்னொரு தமிழ் பாட்டு இருக்குது. ஆனால் இவன் அந்த ராகத்தை பற்றி சொல்லலை. இந்த பாட்டு ஹிந்தி பாட்டிலேருந்து இந்த தமிழ் பாட்டு காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டான். இந்த 2 பாடல்களை பார்த்துட்டு இவனோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு, அதாவது கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாடல் ஹிந்தி பாடல் பாகசேரி ராகம், அதே ராகத்தில் தான் இந்த தமிழ் பாடல் இருக்குது. அதனால் இது எப்படி காப்பி அடிச்சதா ஆகும், இந்த ராகம் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மரியாதையாக சொல்லியிருக்கார். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், இந்த நாதாரி ஒருமையில் பேசுகிறாரோ அவர் என்ன ஆளோ என்ன பொசிஷனில் இருக்காரோ என்ன வயசோ அவருக்கு யாருக்குமே தெரியாது. சின்னவங்களோ பெரியவங்களோ மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? இதிலேருந்து நீ இப்போ என்ன சொல்ல வர? இவன் ரிப்ளை கொடுத்துருக்கான் அவரோட கமெண்ட்டுக்கு, என்ன சொல்ல வர? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு பாகசேரி ராகம்லாம் தெரியாது, பக்கத்து தெருவில் இருக்கிற பானுஸ்ரீயை தான் எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவனுக்கு எவ்வளோ நக்கல் இருக்கும். ஏன்னா டேய் பச்சையாக பேசிடுவேன், இங்கே சப்ஸ்கிரைபருக்காக நான் பார்க்குறேன். நான் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஒரு ஆள் தான் நீ இந்த வீடியோ பார்க்குறேன்னா அசிங்கமாக கேட்பேன். உன்னை பேசுகிறதா எல்லாருமே மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வார்த்தையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். நீ உன்னை மட்டும் தெருவில் எங்கே தனியாக பார்த்தேன்னு வச்சுக்கோ, பச்சையாக கேட்பேன். உன் வீடியோவுக்கு உன் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு அப்படின்னா அதுக்கு மரியாதை, அவரே மரியாதையாக தான் சொல்லியிருக்காரு. நீ அதுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்கணும்? மரியாதையாக கொடுக்கணும். அவரை போய் ஒருமையில் போய் நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறடா, டேய் பாடு, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கறா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான் மக்களே, இங்கேருந்து பழைய மியூசிக் டைரக்டர்லாம் தபேலா வாசிக்கிறவங்களை ஹிந்தி பேசுகிற நாட்டுக்கு அனுப்பிச்சாச்சான், ஹிந்தி பேசுகிற ஊருக்கு அனுப்பிச்சாச்சான். அங்கே போய் சினிமா பாடல்கள்லாம் எப்படி டியூனை திருடுறாங்க அப்படின்னு இங்கேருந்து தபேலா வாசிக்கிறவங்களாம் அங்கே போய் டியூனெல்லாம் திருடிட்டு வாங்க, அந்த டியூனில் நம்ம இங்கே தமிழ் பாட்டு போடலாம் அப்படின்னு தபேலா வாசிக்கிற கலைஞர்களை அந்த ஊருக்கு அமைச்சிருக்கிறானா. எண்ணம் பாருங்கள், என்ன வக்கர புத்தி பாருங்கள். அதான் இப்போ நான் இவனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ என்ன ஆளுன்றது ஒரு 2 வருஷம் நீ போட்ட வீடியோவில் பின்னாடி போய் பார்த்தா தெரியும், நீ என்ன கம்யூனிட்டின்னு தெரியும். அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத திரைப்படத்துலேயும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி உண்மையிலுமே சிசிடிவி கேமராவில் பதிவை நான் இப்போ உனக்கு போடுறேன். இதை பார்த்துட்டாவது இனிமேல் தமிழ் திரைப்படத்தை மியூசிக் டைரக்டரை நீ டியூனை திருட்டாங்க அதை திருடினாங்கன்னு போடாத. மான ஈனம் உள்ளவனாக இருந்தால் நீ தயவுசெய்து, ஏன்னா நீ இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்தனா நீ இனிமேல் நீ போட மாட்ட. அதை விட பெரிய வேலை பண்ணியிருக்க நீ உங்கள் ஆளுக, புரியுதா? அதை நீ பார்த்துட்டு இனிமேல் வாயையும் அதையும் பொத்திக்கோ. கட்டுக்கட்டா கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறான். கட்டுக்கட்டா கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறான்.